الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பலதரப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மக்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். வாழ்க்கையில் சக்சஸ் ஆனவர்கள் என்று சொல்லி நாங்கள் அவர்களை விரல் நீட்டி காட்டுவோம். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், இவர்கள் வாழ்க்கையில் சக்சஸ் ஆனவர்கள் என்று சொல்லி நம்மில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சிலரை, விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய ஒரு சில மனிதர்களை உலகம் விரல் நீட்டி காட்டும். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர் என்று சொல்லி. அதற்கு பிறகு சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், உலமாக்கள் என்று சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்று வரைக்கும் நம்மத்தியில் வாழக்கூடிய பலரை பார்த்து, சிலரை பார்த்து பலர் சொல்லுவது வழக்கம், இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இருந்த அடிப்படையான தன்மை என்ன, அடிப்படையான விடயம் என்ன என்று சொல்லி நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதன் காரணமாக அவர்களை நாங்கள் விரல் நீட்டி சொல்லுகின்றோம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது இரண்டு விடயங்களில் தங்கி நிற்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இரண்டு விடயங்களின் மீது அதை லிங்க் பண்ணி வைத்திருக்கிறான். எப்பொழுது அந்த ரெண்டும் சரியாக இருக்குமோ அப்பொழுதே அதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒன்றுதான் வெற்றி என்பது. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தாம்பத்திய உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவினூடாக சேரும் பொழுது ஒரு குழந்தை பிறப்பது போன்று உலகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நாங்கள் உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்தையுமே சோடிகளாகத்தான் படைத்திருக்கின்றோம். அந்த சோடிகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அங்கிருந்து மூணாவது ஒன்று வெளியாகும். மூணாவது ஒன்றை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலையும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த ரெண்டுல ஒன்றுதான் நேர முகாமைத்துவம். எங்களோட நேரத்தை நாங்க மேனேஜ் பண்றது. உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ஒரே நேரம் தான். எங்களோட வெல்த் வித்தியாசமாக இருக்கணும், எங்களோட நாலேஜ் வித்தியாசமாக இருக்கணும், எங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி வித்தியாசமாக இருக்கணும். ஆனா எங்க எல்லாருக்கும் இப்ப நேரம் கேட்டா எல்லாருடைய கிளாக்லையும் கடிகாரத்திலையும் நேரம் ஒரே நேரம் தான். சுபகுக்கு பாங்கு சொல்லப்பட்டது 5 மணிக்குண்டா வஹரு 12:15 எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய இஃப்தாரும் ஒரே நேரத்தில் தான். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற டே, அது வீக், அது மாதம், அது வருடம், அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா இதை மக்கள் எப்படி மேனேஜ் பண்றாங்க, இதை எப்படி மக்கள் நிர்வாகம் செய்யறாங்க, நிர்வகிக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த டைமை மேனேஜ் பண்றதுக்கு என்ன அவங்க வச்சிருக்கிறாங்க, வழிமுறை வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் நேரத்தை சும்மா சொல்ல இல்ல, குர்ஆன் நேரத்தை நிர்வாகம் செஞ்சிருக்கு. நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட்.
இப்ப இது ஒரு புது வருடம் என்று வந்திருக்குது. எல்லாருடைய கையிலையும் இப்ப மேனேஜ்மெண்ட் கேலண்டர் இருக்கும். கையில மேனேஜ்மெண்ட் கேலண்டர். இந்த மேனேஜ்மெண்ட் கேலண்டரை பார்த்தா அதுல நேரத்தை பிரிச்சிருக்கிறாங்க. 8 மணி, 9 மணி, 9லிருந்து 10, 10லிருந்து 11, 11, 12 என்று சொல்லி அந்த அதுல நேரத்தை பிரிச்சு எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் டயரி கையில தந்திருக்கிறாங்க. மன்னிச்சுக்கோங்க, நான் சொல்றேன், அந்த டயரி வேஸ்ட் என்று தான் நினைக்கிறேன். அந்த டயரியை மெயின்டைன் பண்றவங்க, மேனேஜ் பண்றவங்க முஸ்லீம்கள்ல யாரும் இருப்பாங்களான்றது எனக்கு சந்தேகம். எல்லாருடைய கையிலையும் நல்ல ஸ்மார்ட் போன் இருக்குது. எல்லா ஸ்மார்ட் போன்லையும் அழிக்க முடியாத ஒரு ஃபீச்சர் தான் கேலண்டர். அந்த கேலண்டரை கூட டயரியாக வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு டைம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும், இந்த மீட்டிங்ஸ் இதுக்கு எப்படி, அதுக்கு எப்படி, இதுக்கு எப்படி. சுப்ஹானல்லாஹ், டெக்னாலஜி கூட, இந்த இருக்கிற டெக்னாலஜி கூட என்னோட நேரத்தை முகாமைத்துவம் செய்யறதுக்கு, நேர டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது கூட நல்ல ஒரு ஆப், நல்ல ஒரு வசதியை தந்திருக்குது. ஆனா அதை யாரும் மெயின்டைன் பண்றாங்க? குர்ஆனை பற்றி பாருங்க பாப்போம். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரத்தை எப்படி பிரிச்சிருக்கிறான்? ஒரு மனிதனுடைய நேரத்தை முதலாவது சொல்றான், சஹருடைய நேரம். சஹர் குர்ஆன்ல 2 இடத்தில் அல்லாஹ் சஹரை பத்தி சொல்றான். சஹர் என்ன நேரம்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. எனக்கும் உங்களுக்கும் அந்த நேரத்தில் விழித்திருக்கிறது என்பது ரமலான்ல மட்டும்தான் சாத்தியம். ரமலான் அல்லாத காலத்தில் எங்களுடைய நேரம் அது கட்டில்ல கழியுது. எங்களுடைய நேரம் அது ஆழ்ந்த தூக்கத்தில் போய் கொண்டிருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹருடைய நேரம், சுருக்கமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஃபஜ்ருடைய அஸானுக்கு ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு முந்தி உள்ள நேரம். இந்த நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான் குர்ஆனில். இந்த நேரத்தை நீங்க எப்படி முகாமைத்துவம் செய்யணும், இந்த நேரத்தை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த நேரத்தை நீங்க எப்படி பாவிக்கணும். சுப்ஹானல்லாஹ். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நாளுடைய ஆரம்பம் பாவ மன்னிப்பை கொண்டு நடக்க வேண்டும். ஒரு நாளுடைய ஆரம்பம் பாவ மன்னிப்பை கொண்டு நடக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகம் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர்களும் பாவ மன்னிப்பை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த பூமிக்கு மேல செஞ்ச முதலாவது நல்ல அமல் பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார். ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. குர்ஆன் அப்படித்தான் சுட்டி காட்டுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த பூமிக்கு மேல முதலாவது செஞ்ச அமல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, தௌபா. எதுக்கு தௌபா? பாவம் செஞ்சவர்கள் மட்டுமல்ல தௌபா செய்யணும். நாங்க பாவம் செஞ்சிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு நாங்க இதுவரையில அந்த பாவத்தை பாவமாக கண்டுகொள்ளவே இல்லை. அந்த பாவத்தை இதுவரையில பாவமாக நாங்க பட்டியல் எங்கட லிஸ்ட்ல, பாவம் என்ற லிஸ்ட்ல அந்த பாவம் இன்னும் வர இல்லை. அப்படிப்பட்ட எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தக்ஃபிர், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. சுப்ஹானல்லாஹ். நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நாளுடைய ஆரம்பம் இஸ்திக்ஃபாரை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல 2 இடத்துல சொல்லி காட்டுகிறான். எதை பற்றி? எதை பற்றி சொன்னால் இஸ்திக்ஃபாரை பற்றி. அதற்கு பிறகு சொல்லுகிறான், தஹஜ்ஜத்துடைய தொழுகை. வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், நீங்க ராவேல எழும்பி தொழுதுகோங்க, தொழுங்க. வஸல்லு பில் லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குறாங்க. மனைவிக்கின் தூக்கம், புள்ளைக்கின் தூக்கம், எல்லாரும் தூக்கம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத்துல போனா மட்டுமல்ல, மதரசாவில் ஓதுற காலத்துல மட்டுமல்ல, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனா மட்டுமல்ல, வீட்டிலையும் எல்லாரும் தூக்கம். மனைவி கொரட்டை விட்டு தூங்குறாங்க, நித்திரை. பிள்ளைகள் தூக்கம், பிரச்சனையில தூங்கட்டும். பாப்பா என்ன செய்யட்டும்? எலும்பி ஒது செய்து கொண்டு ராவு 2 மணிக்கு தொலட்டும். மனைவி கண் திறந்து பார்த்தால் கணவனை காணம். எங்க? கணவன் ரப்பிடத்தில் கையேந்தி அழுது கொண்டிருக்கிறாரு. அந்த கணவனை பத்தி அந்த மனைவியின் உள்ளத்தில் என்ன வரும்? என்ன வரும்? வாப்பா பிள்ளைகளுக்கு தெரியாம ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருந்தாரு, சரண மாத்தி பிள்ளைகள் வந்ததுமே சரண வாப்பா மாத்திட்டாரு. இந்த வாப்பாக்கு என்ன கில்ட்டி வரும்?
ஒரு வாப்ப தொழுது கொண்டிருக்கிறாரு, அழுது கொண்டிருக்கிறாரு, கண்களால மாலை மாலையாக கண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்குது. இந்த காட்சியை ஒரு வாப்பவ ஒரு மகன் கண்டாரு. இன்னும் ஒரு வாப்பவ கையில ஏதோ ஒன்றை வச்சுக்கொண்டு அவர் மாத்தி மாத்தி இருக்கிறாரு. ஆனா இவர் மாத்திரத்தை விட கூடுதலாக மாத்திரத்துக்குரிய கெப்பாசிட்டி மகன் இருக்குது. மகனுக்கு தெரியும் வாப்ப போனதுக்கு பிறகு வாப்ப என்ன பார்த்தார் என்பதை பார்ப்பதற்கு மகனுக்கு தெரியும். இந்த வாப்பவை பத்தி அந்த மகன் உள்ளத்தில் என்ன வரும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இரவையில் எழுப்பி தொழுவோம். கொஞ்சம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது துஆ கேட்கும் பொழுது சத்தம் அழுக வந்துட்டது. அந்த அழுக சத்தத்தில் என் வீட்டுக்குள்ள உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வயது வந்த குழந்தைக்கு முழிப்பு வந்துட்டது. வாப்பா அழுகிறாரு. அல்லாஹ் அந்த காட்சிகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டுவானாக. நான் அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன். பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பிறகு கண்ணால கண்ணீர் கொட்டி வேலை இல்லை. பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பிறகு கண்ணால கண்ணீர் கொட்டி வேலை இல்லை. அது டைம் பாஸ். அது போன பஸ்ஸுக்கு கை காட்டுற வேலை. போன பஸ்ஸுக்கு கை காட்டுற வேலை. பிள்ளைகள் வழி தவறி போனதுக்கு பிறகு அதை செஞ்சு இதை செஞ்சு அது உங்களுக்கு கை கொடுக்க போறது இல்லை. ஏன்? காலம் கடந்து விட்டது. அது உங்களுக்கு திருப்பி எடுக்க கேளாது. பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வயிற்றுல புள்ள, கையில குழந்தை, பாப்பட மடியில புள்ள. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பீ லஸமீஉத் துஆ. தள்ளாடக்கூடிய வயதுல ரெண்டு பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான். அந்த ரெண்டு பிள்ளையை மடியில வச்சுக்கொண்டு வாப்பா கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வாப்பா இப்படித்தான் துஆ கேட்டாரு. சுப்ஹானல்லாஹ். அது டைம் மேனேஜ்மெண்ட். இரண்டாவது அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது ஆணையாக. ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஜ்ர பத்தி ரெண்டு விதமா சொல்லியிருக்கிறான். ஒன்று, ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை பத்தி சொல்றான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய நேரம் என்பது நாங்க சுபஹ் தொழுகிற நேரம் அல்ல. ஃபஜ்ருடைய நேரம் என்பது அஸான் சொல்ற நேரம். அஸான் சொல்ற நேரம். அது வருஷம் முழுக்க நேரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஜனவரியில, பிப்ரவரியில, மார்ச்ல, அது ரபியுல் அவ்வல் ஜமாத் ஊலாண்டு மாறுறது இல்ல. அது நாங்க இப்ப இருக்கிற பாவிக்கிற இந்த கலண்டர்ல தான் எங்க தொழுகை நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். எங்க தொழுகை நேரம் அது ரொட்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதை பார்த்துத்தான் நாங்க எழும்போடும், அதை பார்த்துத்தான் நாங்க தூங்கணும். சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ருடைய நேரத்தில் முஅஸ்ஸின் பாங்கு சொல்றாரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அஸான் சொல்லப்படுகிறது. நாங்க குர்ஆனை விரிச்சி வச்சு ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்க 1000 ஷேഖுமாரிடத்தில் எடுத்த ஔராதுகளை பூர்த்தி செய்வதை விடவும் தாக்கம் உள்ளது தான் அந்த குர்ஆன், அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆன். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. குர்ஆன் ஓத தெரியாதா? ஏதோ காலம் கடந்துட்டது, சின்ன காலத்துல குர்ஆன் ஓத கிடைச்ச இல்ல. உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் அந்த குர்ஆனை கையில் எடுத்து வச்சு தமிழாவை முன்னோக்கி உட்கார்ந்து அந்த குர்ஆனை பார்த்து கொண்டாவது இருக்கு பாருங்க. ஏன்? குர்ஆனை பார்க்கிறதும் இபாதத்து. குர்ஆனை பார்க்கிறதுக்கு நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு சுபஹுடைய நேரம், துஹாவுடைய நேரம், ஜவாலுடைய நேரம், அஸருடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம் என்று சொல்லி நேரத்தை அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். வல்துஹா, துஹாவுடைய நேரத்தின் மீது ஆணையாக. எனவே வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்றால் முதலாவது விடயம் நேர முகாமைத்துவம் வர வேண்டும். நேர முகாமை. இத்தனை மணிக்கு பிசினஸ் இருப்பேன், இத்தனை மணிக்கு இல்ல வந்து பாருங்க, நான் இருந்தா மீட் பண்ணுவோம். அது வியாபாரி அல்ல, அது வியாபாரி அல்ல. நான் இத்தனை மணிக்கு 9 மணிக்கு என்ன சீட்ல நான் இருப்பேன். நான் 12:30 துஹர் தொழணும், நான் 12:20 வெளியாகிடுவேன். அது வரைக்கும் அங்கத்தான் இருப்பேன். என் லைஃப் அப்படித்தான். இல்ல வந்தா நான் இருந்தா நீங்க வாங்க மீட் பண்ணுவோம். எனக்கு டைம் சொல்ல இயலாது. அர்த்தம் என்ன? வாழ்க்கையில வெற்றி பெறவும் முடியாது. முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்றால் நேர முகாமைத்துவம். இந்த டைமை நான் மேனேஜ் பண்ணணும். இங்க இருக்கிறீங்க அநேகமானவங்க வயோதிபர்கள், உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம், எப்ப ரிட்டையர்மெண்ட்,
எப்ப நாங்க ஓய்வெடுக்க போறோம்? வியாபாரத்திலிருந்து, பிசினஸ்ல இருந்து, எங்கட பிசினஸ் எங்கட பிள்ளைகளுக்கு பாரம் கொடுத்துட்டு, எங்கட தொழில மத்தாக்கள கையில ஒப்படைச்சிட்டு நாங்க எப்ப ஓரமாக போறோம்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எல்லாத்திலே வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 60களுக்கு பிறகு இறங்கின ஆயத்துக்கள் எல்லாம் நீங்க வாரத்துக்கு ஆயத்தமாகுங்கோ. இதுக்கு பிறகு கிரியேட்டிவ்னஸ் இல்ல. 60க்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? எங்களை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகுங்கோ, எங்கள்கிட்ட வாரத்துக்கு ஆயத்தமாகுங்கோ. உங்களோட பொறுப்புக்களை மத்தாக்கள கையில் ஒப்படைச்சிடுங்கோ. சுப்ஹானல்லாஹ். கடைசி 3 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60ல இருந்து 63 வரைக்கும் தந்த பொறுப்புக்களை மத்தாக்கள கையில் ஒப்படைச்சாங்க. அபூபக்கரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது 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 இது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் நாட்டுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுடைய அத பவுண்டரிக்கு போயிட்டு, பார்டர்ல போயிட்டு அவங்கள வழி அனுப்பினாங்க. சொன்னாங்க, முஆத் நீங்க திரும்பி வரக்குள்ள இந்த மக்பராவத்தான் நீங்க பாப்பீங்கன்னு சொல்ல. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட். என் லைஃப் நான் மேனேஜ் பண்ணணும், என் லைஃப் நான் டிசைன் பண்ணணும், என் லைஃப் நான் அழகா இப்படித்தான். இது வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு முதலாவது காரணம். இரண்டாவது, வாழ்க்கையில வெற்றி பெறணும்டா எங்கள்கிட்ட குவாலிட்டிஸ் வரணும். எங்கட குவாலிட்டிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு சொல்லப்பட்ட பெயர் அல்ல அது. அல் அமீன் என்ற பெயரு நபிப்பட்டம் கிடைச்சதுக்கு பிறகு சொல்லப்பட்ட பெயர் அல்ல. நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால சொல்லப்பட்ட பெயர் அது. அல் அமீன், இவர் நம்பிக்கைக்குரியவர். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நல்ல ஒரு பழக்கம் தான் அஸ்ஸாதிக், இவர் உண்மை சொல்லக்கூடியவர். இவர் போய் பேச மாட்டார். இவருடைய பேச்சில உண்மை, இவருடைய வாக்கில உண்மை. இவர் நம்பிக்கைக்குரியவர். இவர் துரோகம் செய்ய மாட்டார். வாழ்க்கையில நேர முகாமைத்துவம் வாரது போல வாழ்க்கையில குவாலிட்டிஸ் வரணும். எங்கட பாலிசி ஒன்று இருக்குது லைஃப்ல. எங்கட குவாலிட்டி இப்படித்தான். நாங்க யாருக்கு கொண்ட வாக்களிச்சோமா? நாங்க ஏலாத்த வாக்களிச்சோம் மாட்டோம், வாக்களிச்சத்தை நிறைவேற்றாம இருக்கவும் மாட்டோம். நாங்க சொன்னா செய்வோம், ஏலாத்த சொல்லவும் மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். எலெக்ஷன் வாங்குறதுக்கு நாங்க இப்படி எல்லாம் சொல்லவும் மாட்டோம், வாங்கி வந்தா அதை செய்யாம இருக்கவும் மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். இந்த 2 சிபாத்துகள், 2 தன்மைகள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு அடிப்படையான காரணம். குவாலிட்டிஸை மெயின்டைன் பண்ணுங்க. முஸ்லீம்டா யாரு? அவர் போய் பேசாதவர். வாலிபர்களே, திருமணத்துக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எகிப்தில் இருந்து போய்த்தாங்க மதியனுக்கு. மதியன்டா சவுதி அரேபியாவுடைய ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் மதியன், இப்பயும் இருக்கிறது. அந்த இடத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு ஆச்சரியமான காட்சியை கண்டாங்க. எங்கேயுமே காணாத ஒரு காட்சி. என்ன காட்சி தெரியுமா? 2 பொம்பளை பிள்ளைகள் வேலைக்கு வந்திருக்கிறாங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு. ஆனா அந்த 2 பெண்களும் ஓரமா நிக்கிறாங்க, ஒரு ஒதுக்குப்புறமாக நிக்கிறாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஆண்கள் எல்லாரும் முண்டி அடிச்சு கொண்டு அவங்க அவர்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் போத்தி கொண்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு ஊராயுது, பெண்களைத்தானே முந்தி அனுப்பணும், பெண்களுக்குத்தானே இதனுடைய இதுல முன்னுரிமை கொடுக்கணும், அவங்க தானே இந்த வேலையை முடிச்சுக்கணும், அவங்க அவசரமா பேசிடணுமே, என்ன இந்த 2 பெண்கள் மட்டும் ஓரமா நிற்கிறாங்க, இந்த ஊரில் உள்ள ஆண்களுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு ஒரு பண்பில்லையா என்று சொல்லி மனதில் ஒரு கவலை எடுத்துக்கொண்டு போயிட்டு கேட்டாங்க அந்த 2 பெண்களிடத்துல, மா ஹத்முக்குமா, என்னம்மா இங்க 2 பேர் நிக்கிறீங்க? வாலிபர்களே, இந்த சம்பவத்தை நான் சொல்ற காரணம் இந்த குவாலிட்டி எங்கள்கிட்ட வரணும். இது ஒரு குவாலிட்டி. மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு கேட்டாங்க, மா ஹத்முக்குமா, என்ன உங்களோட பிரச்சனை, ஏன் இங்க இருக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த 2 பெண்களும் பதில் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் பதில், அதுக்கு மேலே இல்ல. அவங்க சொன்னாங்க, நாங்க 2 பேரும் இந்த இடத்துல நிக்கிறோம், அந்த ஆண்கள் எல்லாரும் அவங்களோட வேலைகளை முடிச்சு கொண்டு போனதுக்கு பிறகு நாங்க போயிட்டு எங்கட ஆடு மாடுகளுக்கு நாங்க தண்ணீர் புகட்டுவோம், நாங்க ஒன்றுக்கு ஒன்றாக இருந்து ஒன்றாக கலந்து ஆணும் பெண்ணும் ஒன்று என்று சொல்லி நாங்க அந்த மிக்ஸ் கல்ச்சரலுக்கு நாங்க இல்ல, எனவே நாங்க ஒதுங்கி நிக்கிறோம், அவங்க போனதுக்கு பிறகு நாங்க போவோம். 2வது சொன்னாங்க, இந்த வேலையை நாங்க செய்ய வந்த காரணம் என்ன தெரியுமா?
எங்கட வீட்டில் ஆண்கள் யாரும் இல்ல, எங்கட வாப்பர் வயசாளி. சுப்ஹானல்லாஹ். قال ما خطبكما قالتا لا نسقي حتى يصدر الرعاء وابونا شيخ كبير. அவ்வளவுதான் ரீசன் சொன்னாங்க. காரணம் ஒன்று, எங்களுக்கு பெய் தொண்டாக மிக்ஸ் ஆகி இருந்து இந்த வேலை செய்யலாது, அதனால ஒதுங்கி நிற்கிறோம். இரண்டாவது, இந்த வேலைக்கு வந்த காரணமும் எங்கட வாப்பர் நோயாளி வயசாளி, அவருக்கு எலும்பேலாது, எங்கட வீட்டில் வேற யாரும் ஆண்கள் இல்லை, அதனால் இந்த தொழிலுக்கு வந்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் முடிச்சில்ல, திருமணம் முடிச்சில்ல, ஒரு யங் ஏஜ் இருக்கிறாங்க. ப்ராப்ளத்தை கண்டாங்க. இப்ப என்ன ப்ராப்ளம், இவங்களோட ப்ராப்ளம் என்ன? நான் எல்லாருக்கும் சொல்றேன், சமூகத்துடைய ப்ராப்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்ல. என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும், ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும், பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். எங்கட ஊர்ல பவர்ட்டி, எங்கட ஊர்ல பெண்கள் இப்படி, எங்கட ஊர்ல ஃபேமிலிஸ் இப்படி, எங்கட ஊர்ல அது இப்படி, எல்லாருக்கும் பிரச்சனை தெரியும். ஆனா பிரச்சனையை யாரு தெரியுமா பேசணும்? யாருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர இயலுமோ அவங்க தான் பிரச்சனையை பேசணும். இல்லாம எல்லாரும் பிரச்சனையை பேசி பேசி காலத்தை கழிச்சு வேலை இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணினாங்க, என்ன பிரச்சனை. ஆனா அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் அல்ல, அவர் தெஹிவலை அல்ல, அவர் கொழும்பை சேர்ந்தவர் அல்ல, அவர் வெளிநாட்டை சார்ந்தவர், அவர் ஈஜிப்டை சார்ந்தவர், அவர் ஆப்பிரிக்காவை சார்ந்தவர், அவர் வந்திருக்கிறார் ஏசியாவுக்கு. கேட்டாங்க என்ன பிரச்சனை? பிரச்சனை இப்படியா? ஆஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி நீங்க ஓரமாகுங்கோ, உங்களோட கால்நடைகள் எனக்கு தாங்கோ. அந்த ரெண்டு பெண்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் தண்ணீர் புகட்டினாங்க. பிரச்சனையை கேட்டாங்க, பிரச்சனைக்கு ரீசன் சொன்னாங்க. அந்த ரீசனுக்கு பிறகு திரும்பி போக இயலாது. ஏன் தெரியுமா? நான் ஈமான் உள்ளவன். ஒத்தண்ட பிரச்சனையை நான் அறிந்து கொண்டா அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்கத்தான் வேண்டும். ஒத்தருடைய பிரச்சனை எனக்கு தெரியும் என்றா அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்கத்தான் வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி தன் ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டு இருக்கிறார், வெளிநாட்டுக்கு போய்த்திருக்கிறார், வேலை வாய்ப்பு தேடி போய்த்திருக்கிறார், ஒரு ஹவுஸ் மேடா போய்த்திருக்கிறார், ஒரு ஹெல்ப்பரா போய்த்திருக்கிறார். இந்த பிரச்சனை எனக்கு உங்களுக்கும் தெரியும் என்றா நானும் நீங்களும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பள்ளிவாசல்ல எங்கட நாட்டில் எங்கட ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போன பெண்களுடைய பேர் பட்டியலை சேர்த்து வேலை இல்ல. இத்தனை பேர் வெளிநாட்டுக்கு ஜொப்புக்கு போய்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி பட்டியலிட்டு வேலை இல்ல. என்ன பிரயோசனம்? அதுல நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? எங்கட ஊர்ல எங்கட பள்ளி நிர்வாகத்தால, எங்கட ஊர்ல இருக்கிற வாலிபர்களால, எங்கட ஊருக்கு சங்கத்தால வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக வேண்டி போன இத்துணை பெண்களை நாங்க திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அவர்களுடைய பிரச்சனையை பள்ளி நிர்வாகம், ஊருடைய அமைப்புகள், வாலிபர்கள் சேர்ந்து அதை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனையை கண்டறிஞ்சோம், பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தோம் என்பதுதான் எங்களுடைய வெற்றி, என்பதுதான் எங்களுடைய வெற்றி. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை செஞ்சாங்க. செஞ்சுட்டு அப்ப அந்த ரெண்டு பெண்களும் போய்த்தாங்க. அந்த ரெண்டு பெண்களும் போய்த்தாங்க, நேரத்தோட போய்த்தாங்க. வளமையா போக வேண்டிய நேரத்துக்கு முந்தி அவங்க வீட்டுக்கு போய்த்தாங்க. வாப்பா கேட்டாங்க, என்னம்மா அவசரமா வந்துட்டீங்க இன்னைக்கு? யூசுவலா வார டைமுக்கு முந்தின டைம் வந்திருக்கிறீங்க. அப்ப சொன்னாங்க, இல்ல வாப்பா, எங்கட ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு வாலிபர், ஆச்சரியமான மனிதர், எங்களுக்கு அவர் தண்ணி போத்தினாரு, எங்களுடைய பிரச்சனையை கேட்டாரு, பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி போட்டு அவர் மௌனமாக போக இல்லை, அவர் வந்து எங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு, எங்களுடைய வேலையை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாரு. அப்ப வாப்பா சொன்னாரு, மகளை பார்த்து போயிட்டு அவரை கூட்டி விடுவாங்க, நான் அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். வாலிபர்களே, வாலிபர்களே, நபிமார்கள் சும்மா நபியாக மாற இல்ல, 40 நபி பட்டம் சும்மா வர இல்லை. அது ஒரு குவாலிட்டி, அது ஒரு குவாலிட்டி, குவாலிஃபிகேஷன். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அந்த பெண்மணி வந்தா, எனக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்குரிய நேரம் அவகாசம் இல்லை,
அந்த பெண்மணி வந்து வாப்பா எங்கட வாப்பா உங்களை வர சொல்றான்னு சொன்னதும் இன்ன அபானா யதுஉக லியஜ்ஸிய லக மா அஜ்ர ஸகைத லனா இந்த குர்ஆன் சூரத்துல் கஸஸ்ல சொல்லுது. வாப்பா வர சொன்னார். அந்த புள்ள போன மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. எல்லாம் தீர்ப்பையும் கேட்டு போட்டு நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், ஒரு அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் நீங்க பாதுகாப்பு பெற்றுட்டீங்க, பத்திரமா போய் வாங்கோண்டு வழி அனுப்பினாங்க. வழி அனுப்பக்குள்ள அந்த 2 பெண் குழந்தைகள்ல ஒரு பெண் புள்ள சொல்லுது வாப்பாவை பார்த்து, யா அபதி இஸ்தஅஜிருஹு, யா அல்லாஹ் வாப்பா இவரை எங்கட வீட்டுக்கு ஒரு கூலிக்கு வேலை கெடுத்தா நல்ல வேண்டிச்சது. ஒரு வாப்பாவோட பேசுற லாங்குவேஜ், குர்ஆனுடைய லாங்குவேஜ் இது. வாப்பாட்ட போயிட்டு எனக்கு இவரை நிக்காக செஞ்சு தாங்கோன்னு சொன்னா எந்த வாப்பா ஏற்றுக்கொள்ள போறதில்லை, எந்த வாப்பா ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஏன்னா வாப்பான்றவரு அவருக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு இருக்கு, அவர் அதை செய்வாரு. ஆனா வாப்பாட்ட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ், ஒரு முறை, ஒரு பாசைய குர்ஆன் சொல்லி தருகிறது. வாப்பாட்ட போயிட்டு இந்த புள்ள சொல்லுது, யா அபதி இஸ்தஅஜிருஹு, இவர் எங்க வீட்டுக்கு கூலி கிடைத்தா நல்லவேன்னு சொல்லி. அப்ப வாப்பா புரிஞ்சு கொண்டாரு என்ன மகள் சொல்றான்னு சொல்லி. மகள் சும்மா சொல்ல இல்ல, அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அமலுக்கு தௌஃபீக் செய்வானா. பேச பேச இன்பம், கேட்க கேட்க இன்பம். ஆனா இந்த இன்பம் சுவர்க்கத்துக்கு என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்க்காது. பேசுவதும் இன்பம், கேட்பதும் இன்பம். இந்த 2 இன்பமும் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது. இந்த பேசினது என்ற வாழ்க்கையில வந்தா, இந்த கேட்டது உங்களோட வாழ்க்கையில வந்தா, அந்த இன்பம் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 2 பெண் குழந்தைகள் ஒரு புள்ள சொல்லுது வாப்பாட்ட, பாப்பா எங்கட வீட்டுக்கு இவரை கூடிக்கிருப்போமே, ஏண்டா இவர்கிட்ட 2 குவாலிட்டி இருக்குது. வாழ்க்கையில குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ், வேல்யூஸ். அந்த புள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட இருந்த நேரம் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் தான். வெறுமனே 3 வருஷம் அல்ல, 3 நாள் அல்ல, 3 மணித்தியாலம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க 3 மணித்தியாலம் கிட்டத்தட்ட. சரி 4 மணித்தியாலம் அவ்வளவுதான் மேக்ஸிமம். இந்த 4 மணித்தியாலத்துக்குள்ள அந்த புள்ள வாப்பாட்ட போயிட்டு சொல்லுது, வாப்பா இவர்கிட்ட குவாலிட்டிஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டி. இன்ன ஹைர மன் இஸ்தஅஜரத்தல் கவியுல் அமீன், வாப்பா இவர் நல்ல சக்தி வாய்ந்தவர். ஏண்டா கணவனாக வரக்கூடியவன் சக்தி உள்ளவனாக இருக்கணும். மாப்பிள்ளை என்றவர் யாரு? அவர் சக்தி உள்ளவர். தண்ட வைஃப அவருக்கு பாதுகாக்க இயலும். மாமாட்ட வாங்கி பாதுகாக்கிறவன் மாப்பிள்ளை அல்ல. மாமாட்ட வாங்கி எடுத்து வாழ்க்கை கொடுக்கிறவன் மாப்பிள்ளை அல்ல. கவியுன் சக்தி வாய்ந்தவர். நாங்க பிசிக்கலா பார்த்தோம் இவருடைய கட்ஸ். இவர் எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாரு. எங்களுக்கு ரோட்டில் போற யாருக்கோ ஒருத்தர் உதவி செஞ்சவரு தந்த மனைவியை சும்முடுவாரா? மனைவியை கையிடுவாரா? எனவே பாப்பா இவர்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. நாங்க அதை பிசிக்கலா கண்ணால பார்த்தோம் இந்த 4 மணித்தியாலத்துல. 2வது சொல்லிச்சது அமீன், பாப்பா நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படி இங்க சொல்லேலும் 4 மணித்தியாலத்தில் நம்பிக்கையை பத்தி எப்படி சாட்சி சொல்லேலும்? எங்கட பக்கத்து வீட்டில் ஒருத்தர் 40 வருஷமா வாழ்றாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாது. அவருடைய மகளுக்கு ஒரு ப்ரப்போசல் என்கிட்ட வந்து கேட்டா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? நாங்க நேபர்ஸ் தான், ஆனா எங்களுக்கு அவ்வளோ தெரியா. எங்களுக்கு அவ்வளோ தெரியும். அவங்க வேற ஊரு, நாங்க வேற ஊரு. எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சம்டைம் அவர் சொல்றது உண்மையா இருக்கோ மேலும், சம்டைம் அவர் கலந்து கொள்ள செல்லோ மேலும். ஏன் ரோட்டில் போற பாம்பை தூக்கி தள்ள போடணும்? ஏன் இது தேவையில்லாத ஒரு வேலை எனக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 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 பெண்மணி, அந்த சகோதரி சொல்றா, வாப்பா இவர் நம்பிக்கைக்குரியவர். வாப்பா கேட்கிறாங்க மகளை பார்த்து, மகள்
உனக்கு எப்படியுமா இவர் நம்பிக்கை தெரியும்? இவ்வளவு நேரம் இந்த ஒரு குறுகிய நேரத்தில் எப்படி நீ கெஸ் பண்ணினாய்? அந்த புள்ள சொல்லிச்சது, வாப்பா பார்த்து வாப்பா, எங்களோட 4 மணித்தியால் இவர் டீல் பண்ணினாரே, இவருடைய கண்ணால இவர் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல. மத்தவண்ட காசை பாதுகாக்கிறது அமானிதம் அல்ல, மத்தவண்ட ப்ராப்பர்ட்டியை பாதுகாப்பது அமானிதம் அல்ல, அது அமானிதம். ஆனா அதை விட பெரிய அமானிதம் என்ன தெரியுமா? தண்ட கண்ணை பாதுகாப்பது, தண்ட கண்ணை பாதுகாப்பது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா, எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா, தௌஃபீக் செய்வானா. வாழ்க்கையில இந்த 2 சிஃபாத், நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட். பிளீஸ், இது ஒரு ஜும்மா ஹுத்பாவால இது வந்துட மாட்டாது. இதை பிராக்டிஸ் பண்ணணும், இதை பிராக்டிஸ் பண்ணணும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஹிஜ்ரி 600ஆம் நூற்றாண்டுகளில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் தான் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு மிகப்பெரிய ஆலிம். அவருடைய ஒரு கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவர் சொல்றாரு, முஸ்லிம் சமூகத்துக்கு 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வாழக்கூடிய எங்களை பார்த்து சொல்ல இல்ல, அவர் அன்றைக்கு சொன்னது. அன்றைக்கு அது இருக்க வேண்டால் இன்றைக்கு எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? நாளைக்கு செய்வோம், பிறகு செய்வோம், அடுத்த வருஷம் செய்வோம், இப்ப வயசு 50 தானே, 60க்கு பிறகு செய்வோம், வார நோம்பல் இது செய்வோம், இப்ப செய்தில்ல, பிறகு பின்னால பிறகு பார்ப்போம் என்று சொல்லியே வாழ்க்கையில எத்தனையோ டிகிரி இழந்துட்டோம், வாழ்க்கையில் எத்தனையோ MBA ப்ரோக்ராம் இழந்துட்டோம், வாழ்க்கையில் எத்தனையோ பட்டப்படிப்பை இழந்துட்டோம், வாழ்க்கையில் எத்தனையோ ஸ்கில் இழந்துட்டோம். அவர் சொல்றாரு அன்றைக்கு சொல்றாரு, இந்த உம்மத்துடைய ஆகப்பெரிய கேடு, இந்த உம்மத்துடைய ஆகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? படிக்க வேண்டிய வயசுல படிக்க இல்லை, ஓத வேண்டிய வயசுல ஓதல்ல, கற்றுக்கொள்ள வேண்டிய வயசுல கற்றுக்கொள்ள இல்ல. நாளைக்கு பார்ப்போம், பிறகு பார்ப்போம், இப்ப எல்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு பிறகு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க, பிறகு பார்ப்போம் என்று யார் ஒன்றை பிற்படுத்துவாரோ அவருக்கு அந்த நியாமத் ஒரு நாளும் கிடைக்க மாட்டாது. எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அசருக்கு பிறகு இல்ல, ஜும்மாவுக்கு பிறகு இப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து குர்ஆன் ஓத ஆரம்பிக்க போறேன். குர்ஆன் ஓத டைம் ஒதுக்குறேன், 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம். இந்த குர்ஆனை சீராக்கணும், இந்த குர்ஆனை சரியாக்கணும், இந்த தொழுகையை சரியாக்கணும், இந்த அத்தஹியாத்தை சரியாக்கணும், இந்த குடும்ப வாழ்க்கையை சரியாக்கணும், இந்த ஹராம் ஹலால சரியாக்கணும், இந்த வியாபாரத்தை ஹலாலாக்கணும். நான் அன்றைக்கு இந்த இவள பள்ளியில் சொன்ன ஜும்மாவில் ஜனாசாக்கள் பத்த வைக்கப்படுகிறது என்ற விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் மனம் நொந்திக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா, ஆரோக்கியமான முடிவுகளை நமக்கு நசீபாக்குவானா. ஆனா ஜனாசா, ஒருத்தருடைய ஜனாசா பத்த வைக்கப்பட்டு என்பதன் காரணமாக அவர் நரகவாதி அல்ல, அவர் அபாக்கியசாலியும் அல்ல, அவர் ஒரு பாவியும் அல்ல. ஏண்டா ஹஜ்ஜிக்கு போய்த்து வரக்கூடிய 2 பிளைட், இந்தோனேஷியாவுடைய ஹாஜிகளை சுமந்து கொண்டு வந்த பிளைட் அப்படியே சாம்பலா கீழே விழுந்துச்சு. 2 பிளைட் இலங்கையில ஹாஜிகளை சுமந்து கொண்டு வர பிளைட் 2 மஸ்கலியாவில் அப்படியே கீழே விழுந்துச்சு, சாம்பலாவிச்சது. ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார், இங்கிருந்து பிளைட் கப்பல்ல போகக்குள்ள அவருக்கு மௌத்து வந்துட்டு. அவருடைய கபர் தெய்வ பள்ளியில் இல்ல, அவரை பூமியில குழி தோண்டி அடக்கல, அவர் ஒரு கல்ல கட்டி ஆள் கடல்ல போட்டுட்டு வந்தாங்க. எங்கட கபர் எங்கேயும் இருக்கட்டும் பிரச்சனை இல்ல, எங்கட கபர் எங்கேயும் இருக்கட்டும் பிரச்சனை இல்ல, அல்லாஹ் எங்களை தாட்டுவான். எங்கட கபருடைய வாழ்க்கை இருக்குது. அன்புக்குரிய சகோதரனே, அல்லாஹ் அந்த ரைட்ஸ எங்கட ஜனாசாக்களை முறையாக 4 கடமைகள் அழகாக செஞ்சு அந்த ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று அல்லாஹ்வை கேட்டுக்கொள்றதோடு சொல்றேன். சில ஜனாசாக்களை தொழுவிக்கிறதுக்கு சில மறந்துட்டாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஜனாசாவா எங்களுடைய ஜனாசா ஆக்கமிப்பானாக.
மஸ்ஜிது நபவியில ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தார் கருக்கொடியாக வந்த சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் உடைய பள்ளிவாசல்ல ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், நீங்க உங்களுடைய கூட்டாளிக்கு தொழுவிச்சுக்கோங்க, நான் தொழுவிக்க மாட்டேன்றாங்க. அவர் யாரு? அவர் யாரு? இந்த அரசாங்கம் எங்களை பத்த வச்சிட்டு பிரச்சனை இல்ல, எங்கட கபர் நல்லா இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஆனா நபி சர்தார் ஆலம் சொல்றாங்க, நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்க தொழுவிச்சுக்கோங்க. யாருங்க? யாரு? கடன் வச்சுட்டு மூத்தானவன், கடனை வச்சுட்டு மூத்தானவன். அது பேங்குக்கு கொடுக்க வேண்டிய வட்டி கடன் அல்ல, அது வட்டி அல்ல, அது பேங்க்ல சைன் பண்ணின வட்டி அல்லது. அது ஒத்தட்ட கடன் வாங்கினேன் என்ற ஒரு தேவைக்கு அது எனக்கு கொடுத்துக்கொள்ள ஏழாம போயிட்டு நான் மௌத்தாகிட்டேன், எனக்கு அவர் மன்னிப்பு தரவும் இல்லை. அந்த கடனுக்கு இந்த பாடுண்டா, இந்த கடனுக்கு என்ன சொல்றது? சில மனிதர்கள் மௌத்தாகி விட்டார்கள், சில மனிதர்கள் மௌத்தாகி விட்டார்கள். நான் சமூகத்தில் வாழக்கூடியவன், உங்களுடைய வாழக்கூடியவன், உங்களுடைய பெறலக்கூடியவன். எனக்கு தெரியும் எத்தனையோ சகோதரர்கள் மௌத்தாகி விட்டார்கள். ஆனால் அவர்கள் வங்கியில் வைத்த சைன் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சைன், அந்த சிக்னேச்சர், அது லீகலி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மௌத்து வராது, அதுக்கு அது நிலையானது. எனவே வாழ்க்கையை மனமாக்குங்கள், வாழ்க்கையை அழகாக்குங்கள். நாளைக்கு ஒன்றில்ல, இன்றைக்கு. நாளைக்கு என்பது சாபம். என் நாளைக்கு என்ற நாள் எனக்கு சொந்தமானதல்ல. எனவே இன்னும் சில விடயங்களை குறிச்சு கொண்டு வந்தாலும் நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக, எனக்கு உங்களுக்கு நல் பலிப்பானாக. வாழ்க்கையில நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள், நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ومن فاته التعليم وقت شبابه, நல்ல தெம்பும் ஆரோக்கியமும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிச்சுக் கொள்றதுக்கு யாருக்கு நசீபாக இல்லையோ, இது எந்த கருத்து? இமாம் ஷாஃபியினுடைய கருத்து. ومن فاته التعليم وقت شبابه, நன்றாக உடல் ஆரோக்கியம் தெம்பு இருக்கிற காலத்தில் படிச்சுக் கொள்றதுக்கு நல்ல வசதி இருந்துச்சு, ஆனா அவர் படிச்சுக் கொள்ள இல்லை. பள்ளியில ஹஜ்ரத் இருக்கிறாரு, ஊர்ல நியாயமான உலமாக்கள் இருக்கிறாங்க, படிச்சுக் கொள்றதுக்கு மதரசாக்கள் இருக்குது, அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்க இருக்கிற பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு, இங்க இருக்கிற அக்கவுண்ட்ஸ் படிக்கிறதுக்கு, அங்க இருக்கிற டாக்ஸேஷன் படிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு ஏராளமான அமைப்புகள் இருக்குது. ஆனா இவர் படிக்க இல்ல. ஒமன் ஃபதஹு தஅலீம் வக்த ஷபாபிஹி, படிக்கிற வயசுல படிக்காம காலத்தை கடத்திட்டாரே, அவனுக்கு என்ன தெரியுமா மிச்சம்? ஃபகப்பிர் அலைஹி அர்பஅன் லிவஃபாத்திஹி, அவனுக்கு எஞ்சி இருப்பது 4 தக்பீர் மட்டும்தான். அவனுக்கு எஞ்சி இருப்பது 4 தக்பீர் மட்டும்தான், வேறொன்று மிச்சம் இல்லை, ஜஸ்ட் ஒன்றுமில்லை. அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. எனவே ஒரு திடகாத்திரம் கொள்ளுவோம், ஒரு முடிவு செய்வோம், வாழ்க்கையில் நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். சஹருக்கு என்ன செய்யணும், சுபஹுக்கு என்ன செய்யணும், ஃபஜ்ருக்கு என்ன செய்யணும், துஹாவுக்கு என்ன செய்யணும், ராவுக்கு எப்ப தூங்கணும், ராவுக்கு எப்ப எழும்பணும், எப்ப சாப்பிடணும், இத்தனை மணிக்குத்தான் லஞ்ச், இத்தனை மணிக்குத்தான் டின்னர், இப்படித்தான் லைஃப். சுப்ஹானல்லாஹ், லைஃப முதலாவது டிசைன் பண்ணுங்க, இரண்டாவது வாழ்க்கையில குவாலிட்டியை கொண்டு வாங்கோ, வேல்யூஸை கொண்டு வாங்கோ. இதை கொண்டு மட்டும்தான் வாழ்க்கையை வரலாறாக மாற்ற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூட்டத்தில் நீ உங்களை மாற்றி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله على من لا تخالطه الظنون ولا يصفه الواصفون. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله،
أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتيك ربك فترضى. أقول قولي هذا وأستغفروه وأتوب إليه. أقول قولي هذا وأستغفروه وأتوب إليه. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. عباد الله، أوصيكم وإياي بنصر بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره، قد جعل الله لكل شيء قدرا. وقد قال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله، وقد قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق، وأشدهم بأمر الله عمر بن الخطاب، وأصدقهم حياء عثمان بن عفان، وأقضاهم علي بن أبي طالب، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وفاطمة سيد نساء الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا، وارض اللهم عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اصلح ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، وجعل الموت راحة لنا من كل شر. اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما أبقيتنا، وارحمنا أن نتكلف ما لا يعنينا، وارزقنا حسن النظر فيما يرضيك عنا، وارزقنا حسن النظر فيما يرضيك عنا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وآله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.